வசனத்தின் மூலமா நமக்குள்ள என்ன எழுப்புதல் வரும்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும்? வேகமா ஒரு 6 வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வசனத்துக்குள்ள நம்ம நுழையும் போது, இந்த வசனம் நமக்குள்ளே வரும்போது என்னென்ன மாற்றத்தை உண்டாகும்? முதலாவது, வசனம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வரும். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசுவே சொல்லுகிறார், வசனம்தான் சத்தியம். அந்த சத்திய வசனத்தினால பரிசுத்தம் உண்டாகும். அப்ப முதலாவது வசனம் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? பரிசுத்தத்தை கொண்டு வரும். நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குவது கர்த்தருடைய வசனம். சில சமயம் வருவாங்க, பிரதர் பரிசுத்தமாவே வாழ முடியல, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரன் ஜெபிக்கிறதுனால நீங்க பரிசுத்தமாக முடியாது. ஊழியக்காரர்கள் நீங்க பரிசுத்தமாகிற வழிகளை வசனத்திலிருந்து சொல்லி கொடுக்கலாம். ஆனா சில பாவ கட்டுகள் இருக்குது, பிசாசினால் உண்டான பாவ கட்டுகள், அந்த விடுதலைக்காக ஜெபிக்கலாம். ஆனா அனுதின வாழ்க்கையில நீங்க பரிசுத்தத்துல வளர வேண்டுமானால் ஊழியக்காரர்கள் கை வைத்து ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வராது. ஆனா வசனத்தை தியானிக்கிறதுனால பரிசுத்தம் வரும். குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு கத்தர் கை வச்சு ஜெபிச்சு பரிசுத்தம் வந்துராது. வசனம், கர்த்தருடைய வசனம். இயேசுவே சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, அதை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஆமா, அதனால வசனத்துக்கு ஏற்ற ஒரு மரியாதை கொடுக்கணும், கனம் கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவருடைய வசனத்தை ஜபத்தோடு தியானிக்க தியானிக்க ஒரு பரிசுத்த நமக்குள்ளே உண்டாகும். நான் அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம், ஒரு நாள் சென்னையில் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு கொண்டேன். பைபிள் காலேஜில் படித்த போது, அப்போ பஸ்ஸில் ஏறின உடனே ஒரு வாலிப மகள், காலேஜில் படிக்கிற பிள்ளை, அது பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு இடத்துல ஏறி சீட்டில் உட்கார்ந்த உடனே ஒரு புக்கை திறந்து வாசிக்கிட்டே இருந்துச்சு. நான் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் ஏறுறாங்க இறங்குறாங்க, எதையும் கவனிக்கல. அது அந்த புஸ்தகத்திலேயே மூழ்கி இருக்குது, அப்படியே வாசிக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். எத்தனை வர்றாங்க போகிறாங்க, யாரையும் வேடிக்கை பார்க்கல, அது பாட்டில் அதிலே கவனமாக இருக்குது. கரெக்டாக அந்த காலேஜ் ஸ்டாப் வந்த உடனே இறங்கி போகுது. ஏன் அந்த பிள்ளைய நான் கவனிச்சேன்னு சொன்னால், அது கையில் வந்தது புதிய ஏற்பாடு. அந்த பிள்ளை தன் பாட புஸ்தகத்தோடு ஒரு புதிய ஏற்பாடை வச்சு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பைபிளை வாசித்து கொண்டே இருந்தார். யார் வர்றா போறா யாரையும் பார்க்கல, வசனத்திலே. காலேஜ் வந்த உடனே இறங்கி போகிறார். நான் நினைச்சிட்டேன், இந்த பிள்ளை ஒரு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மகளாய் இருக்கணும். ஏன்னா அந்த வசனத்திலே தான் அவருடைய இருதயம், வசனத்திலே தான் அவருடைய சிந்தை. நீங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சு தியானித்து வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ வசனம் பரிசுத்தப்படுத்தும். வசனம் நமக்குள்ளே பரிசுத்த எழுப்புதலை கொண்டு வரும். அதனால தான் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி. அப்ப வசனத்தை நம்முடைய உள்ளத்துல பத்திரப்படுத்தி நம்ம இருக்கும்போது வசனம் உள்ளத்துல ஆழமா பதியணும், பரிசுத்த எழுப்புதல் உண்டாகும். ரெண்டாவது, 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கும் போது அக்கினி எனக்குள் மூண்டது. அவர் சொல்லுகிறார் அந்த அனுபவத்தை பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கும் போது எனக்குள்ள அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். எதை தியானிக்கும் போது? 1ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்?
ஒரு அக்கினி உண்டாகும், அனல் மூழும். அப்பதான் நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். இந்த வசனம் ஜெபத்திற்கு நம்மை தூண்டுகிறது. இந்த வசனம் ஜெபத்திற்கு நமக்கு உதவி செய்கிறது. இந்த வசனம் நாம் ஜெப வாழ்க்கையில வளருவதற்கு உதவி செய்கிறது. அதனாலதான் வேதத்திற்கு விலகி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானதான். அதனால தான் வசனத்தை தியானித்து ஜெபிக்க பழகணும். எப்போ நீங்க ஜெபம் பண்ணினாலும் பெரும்பாலும் உங்களுடைய ஜெப நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க பழகுங்கள். அது உங்களுக்குள்ள அனல் மூட்டும். வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள அது அனல் மூட்டும். உங்களுக்குள்ள ஒரு அக்னியை கொண்டு வரும். அது உங்களை தூண்டி எழுப்பும். ஜெபிக்க முடியாத ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள உண்டாகும். அந்த வசனம் உங்களுக்குள்ள அனல் மூட்டும் பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வசனத்தை சொல்லி வசனத்தை வைத்து ஜெபிக்க 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 அது வல்லமை உள்ள ஒரு ஜெபமாயிருக்கும். அதனால்தான் வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கணும். அது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது. வசனம் நாம ஜெபத்தில் அனல் மூட்டி எழுப்புகிறது. அதனால தியானிக்கணும். லூக்கா 24:32 வாசிக்கும் போது எம்மாவுக்கு போன சீஷர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவங்ககிட்ட ஆண்டவர் வசனத்தை குறித்து பேசுகிறார். இயேசு மறைந்து போன பிறகு சொல்றாங்க, அவர் நமக்கு அந்த வசனத்தை விவரித்து சொன்னபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இந்த வசனத்தை ஒழுங்கா வாசித்தா உள்ள எப்படி இருக்கும்? கொழுந்து விட்டு. உங்களுடைய ஒரு அனல், ஒரு அக்னி எழும்பும். வசனத்தை தியானித்து ஜெபிக்க ஜெபிக்க அனல் எழும்பும். அதனால தான் வசனத்தை நீங்க தியானிக்கணும். பேருக்காக வாசிக்க கூடாது. நீங்க வாசிக்கணும், தியானிக்கணும், அதை வைத்து ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள அது அனல் மூட்டி எழுப்புவதை நீங்கள் உணர முடியும். அதனால உங்களுடைய ஜெப நேரத்தில் வசனம், உபவாச நாட்கள்ல வசனத்தை அதிகம் தியானிங்க. உபவாச நாட்கள்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்தை எடுத்து தியானிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம், இந்த மாதிரி அவங்க எல்லாம் எப்படி கர்த்தருக்காக செய்யறாங்க. எஸ்ராவின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம், அதெல்லாம் நீங்க அந்த ஜெபம் அந்த உபவாச நாட்களை வாசித்தா அந்த உபவாச ஜெபத்தினுடைய அனல் உங்களுக்குள்ள எழும்பும். அவங்கெல்லாம் இப்படி தேசத்துக்காக ஜெபிச்சாங்க, நானும் ஜெபிக்கணும்னு அது அனல் மூட்டி எழுப்பும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமா மாறும். நம்ம வேத வசனம் நம்ம ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறது. நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுக்கும். ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறாரு, வசனத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். வேத வசனத்தினாலே சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு வசனம் தெரியணும். வசனம் தெரியாம பிசாசை ஜெயிக்க முடியாது. என்ன, சாத்தான் கூட வசனத்தை கொண்டுதான் நம்மோடு பேசுவான், நம்மோடு போராடுவான், நம்மோடு யுத்தம் பண்ணுவான். லூக்கா 4 இயேசுவை சோதிப்பதற்கு சாத்தான் எதை பயன்படுத்தினான்? வேத வசனம். இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே. வசனத்தை கொண்டுதான் இயேசுவோட பேச சோதனை கொண்டு வருகிறான். இயேசு அவனை எப்படி ஜெயித்தார்? வசனத்தை கொண்டு. இப்படி எழுதி இருக்கிறதே, வசனம் அவருக்கு தெரிந்ததுனாலதான் அந்த வசனத்தை சொல்லி சாத்தானை ஜெயித்தார். உங்க வாழ்க்கையில பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும்போது, பலவீனம், பயம், வியாதி, கலக்கம், தடைகள், எந்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலும், சாத்தான் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க, சாத்தான் நடுங்குவான். இந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதே, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, பிசாசை நீங்க ஜெயித்து விட முடியும். உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எவ்வளவு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தாலும் வசனத்தை சொல்லி ஜெபிங்க. அந்த வசனத்தை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய வசனம் ஒரு பெரிய ஆயுதம், சாத்தானை ஜெயிப்பதற்காக நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். சாத்தானை எதிர்க்கணுமான கையில பட்டயம் வேண்டும். என்ன பட்டணம்? வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது ஒரு ஆவியின் பட்டயம். வசனத்தை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த சாத்தான் நடுங்குவான்.
வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறதே, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடப்பதாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி நடப்பதாக அந்த வசனத்தை சொல்லணும். ஆமென். பிசாசு எதிர்த்து நிற்கிறான்னு வைங்க, பயமுறுத்துறான், பயங்கரமான காட்சியில உங்களை அழிச்சிருவன்னு நினைக்கிறான். நீங்க உடனே சொல்லணும், சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர். வசனத்தில் அதை சொல்லிட்டாலே பிசாசன் நடுங்கிடுவான். யாருக்கு வசனம் தெரியுதோ அவங்கள கண்ட பிசாசன் நடுங்குவான். வசனத்தை சொல்லுங்க, சாத்தான் பயந்து விடுவான். கர்த்தருடைய வசனம், அதுக்கு மாறாக சாத்தானால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஆவியின் பட்டயமா பயன்படுத்தணும். அந்த வசனம் எழுப்பது உங்களுடைய ஜெபத்துல வரணும். அனுதினம் அந்த வசனத்தை நீங்க பயன்படுத்துகிறவளா இருக்கணும். சாத்தானை ஜெயிப்பதற்கு வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். 4வது சங்கீதம், 1 சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறது வாய்க்கணுமா? வேலை, திருமண காரியம், குடும்ப காரியம், பிசினஸ் காரியம் ஜெயிக்கணும், வாய்க்கணுமா? அதுக்கு ஆண்டவருடைய அழகான ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்துல தியானம் இருங்க, நீங்க செய்வதெல்லாம். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் ஒன்னும் வாய்க்கவே மாட்டேங்குதுயா, அதுக்கு ஒன்று காரியமே, திருமணம் வாய்க்க மாட்டேங்குது, வீடு கட்டுறது வாய்க்க மாட்டேங்குது, வேலை வாய்க்க மாட்டேங்குது, எல்லாமே தடையா போகுது. ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க, வசனத்தை தியானிங்க, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. வசனத்துக்கு நீங்க முதலிடம் கொடுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவா. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை நீங்க எவ்வளவு தியானிக்கிறீங்களோ தேவன் அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு காரியங்களை ஜெயமாக்கி தருவார். யோசுவா 1:8 யோசுவா பார்த்து என்ன சொன்னார்? யோசுவா, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன், நீ போகிற இடம்லாம் வெற்றி பெறுவாய் அப்படின்னு வெறுமனே சொல்லாதபடி, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, இரவும் பகலும் நீ அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அப்பதான் உனக்கு ஜெயம் கிடைக்கும். நீ கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காம யோசுவாவே நீ ஜெயிக்க முடியாது. நீ ஜெயிக்கணுமானா வசனத்துல தியானமாயிரு, அதன்படி செய்ய கவனமாயிரு. வெறுமனை தியானித்தால் மாத்திரம் போதாது, அந்த கற்பனைகளின்படி வசனத்தின்படி நடக்க ஜாக்கிரதையாயிரு. ஆமென். வசனத்தின்படி நடக்க ஜாக்கிரதையாயிரு, அப்போ உன் காரியங்கள் வாய்க்கும். இப்ப யோசித்து பாருங்க, ஏன் உங்களுக்கு காரியம் வாய்க்கல அப்படின்னு யோசித்து பாருங்க. வசனத்துக்கு நேரா திரும்புங்க. நல்ல குடும்பமா பைபிள் வசனத்தை வாசித்து தியானித்து வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வசன எழுப்புதல் உங்க வீட்டுக்குள்ள வரணும். நீங்க சொல்லணும், எங்க குடும்பமே வசனத்தின்படி தான் நாங்க செய்வோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்துல சொல்லப்பட்டபடி தான் செய்வோம். சிலர் இருக்கிறாங்க, வசனத்துல சொல்லப்பட்டபடி வாழ முடியுமா? பைபிள்ல சொல்லப்பட்டபடி வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், அதுல உள்ள மாதிரி நடக்க முடியுமா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. வசனம் சொல்ல, ஆண்டவர் பாரமான ஒரு காரியத்தை நம்ம மேல வைக்கல. எதை செய்ய முடியுமோ அதை தான் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முடியாத ஒன்றை உங்களை செய்ய சொல்லவில்லை. அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. நம்முடைய இருதயம்தான் அதற்கு காரணம். நான் வசனத்தின்படி வாழ முடியும், என்னால முடிந்ததைத்தான் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், இந்த வசனத்தின்படி தான் நான் வாழுவேன், எங்க குடும்பம் இந்த வசனத்தின்படி தான் வாழணும். இதை போதித்து உங்களுடைய குடும்பத்துக்கே சொல்லி கொடுத்து அந்த வசனத்தின்படி வாழுகிற ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான் நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கணும். அதை சொல்லி கொடுங்க. குடும்பமா உட்கார்ந்து ஒரு வசனத்தை தியானித்து குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை ஷேர் பண்ணுங்க. ஒருத்தருக்கோ பைபிள் இப்படி எழுதி இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. சின்ன பிள்ளைகள் வசனத்தை சொல்லுங்க, கேளுங்க. பிள்ளைகள் அழகா வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க.
அந்த வசனத்தில் பழக 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 அவனுடைய லைஃபே மாறும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. இந்த வசனத்தின்படி வாழுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, அதை பயன்படுத்துங்க, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அடுத்தது 5வது, வசனத்தின் மூலமா என்ன உண்டாகிறது? ரோமர் 10:17 ரோமர் 10:17 சொல்லுகிறாரு, விசுவாசம் கேள்வியினால் உண்டாகும். அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலம் நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும் என்பதாய் வசனம் எழுதப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அப்போ விசுவாசம் நமக்குள்ள வரணுமானா, சிலர் எனக்கு விசுவாசமே இல்லை, எனக்கு ஒரு விசுவாசம் வர்றதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இயேசுகிட்ட கேட்டாங்க, எங்களுடைய விசுவாசம் விருத்தி ஆகணும் ஆண்டவரே. இயேசு என்ன பதில்? வாங்க எல்லாம் முழங்கால் போடுங்க, நான் தலையில் கை வச்சு ஜெபிக்கிற விசுவாசம் பெருகட்டும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் சொன்ன சிம்பிளா, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும்பா, நீங்கள் மலையை கடலில் தள்ளிடலாம், அதனால் இவ்வளோண்டு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விசுவாசம் பெருகுவதற்கு என்ன பண்ணணும்? ரோமர் 10:17 கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கணும். விசுவாச வார்த்தைகளை, வேத வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள விசுவாசம் பெருகும். அதனால தான் சிலர் கூட்டத்துக்கு வர முடியாது, தனியாக ஜெபிக்கணும். உங்களை எங்கே பார்க்கலாம் பாங்க, நீங்கள் தனியாக பார்த்து ஜெபிச்சா பிரயோஜனம் இல்லை, கூட்டத்தில் இருந்து வசனத்தை கேட்டால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சிலர் கூப்பிட்டா சிலர் கூட்டத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு ஜெபிக்கிற சொல்ல காரணம், இந்த வசனத்தை கேட்கும் போது தான் விசுவாசம் உள்ளத்தில் உண்டாகும், அப்போதான் ஜெபத்திற்கு பலன் உண்டாகும். அதனால தான் வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். எவ்வளவு வாசிப்பீங்களோ அவ்வளவு விசுவாசம் பெருகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லி கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் ஒரு விசுவாச வீரன், ஒரு விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டவர். நல்ல ஒரு ஜெப வீரன். ஆரம்பத்தில் நல்ல ஜெபம் பண்ணுவார். 2வது உலக யுத்தத்தில் நிறைய பேர் மரிச்சதுனால குழந்தைகள் நிறைய பேர் அனாதைகள் ஆயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை, அநாத குழந்தைகளை அவர் பொறுப்பெடுத்து, அவர் இங்கிலாந்து பக்கத்தில் பிரிஸ்டல் என்கிற பட்டணத்தில் பெரிய ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்தினார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வச்சு பராமரித்தார். அவர் பாருங்களேன், யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கினதில் கேட்டதில்லை, விசுவாசத்தினால இத்தனாயிரம் குழந்தைகளை வைத்து பராமரித்து சாதனை புரிந்தவர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி வாஸ்தவ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விசுவாசத்தினால அவர் சாதித்தார். அப்போ அவர் ஆரம்ப காலத்தில் காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுவாராம். மணிக்கணக்கு, ஆண்டவரே இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும், மில்க் வேணும், இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், தேவை சந்திக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடந்தது. அவர் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடந்தது, தேவைகள் சந்திக்கப்பட்டது, ஒரு குறைவில்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் உணர்ந்தார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் இருப்பதை, அவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய லைஃப்ல பலவீனம் இருப்பதை உணர்ந்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கிறேன், இந்த அற்புதம்லாம் நடக்குது, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் பலவீனத்தை உணர்கிறேன், என்னால் சில பாவங்களை ஜெயிக்க முடியலை, ஒரு பலவீனத்தை உணர்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பேசினாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ ஜெபம் பண்ற, நான் அற்புதம் செய்கிறேன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன், நீ ஜெபத்தின் மூலமா இவ்வளோ சாதனை பண்ணி கொண்டிருக்கிற, உன் ஜெபத்தை நான் கனப்படுத்தி இதெல்லாம் செய்கிறேன். ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பலன் வேண்டுமென்றால் நீ உன் சரீரத்தில் பலன் வேணும்னா சாப்பிடணும். ஆகாரம் சாப்பிடாட்டா சரீரம் பலவீனப்பட்டு விடும். காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், இரவு சாப்பிடணும். சாப்பிடலைன்னா சரீரம் பலவீனப்பட்டுரும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன், உள்ளான மனுஷனுக்கு பலன் வேணுமானால் அவனுக்குரிய ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஆகாரம் தான் என்னுடைய வசனமாகிய வேத வசனம். நீ அதை கொடுக்காட்டா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் டவுன் ஆகும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம் வரும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே வசனத்தை தியானி, வசனத்தை உன் உள்ளான மனுஷனுக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்க
உள்ளான மனுஷன் பலன் கொண்டு எழும்புவான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இருக்கும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு என்ன செய்ய ஆரம்பித்தார்? அதிகாலை எழும்பி முழங்காலில் நின்று வசனத்தை வாசிப்பாராம். முதலாவது முழங்காலில் நின்று வசனத்தை வாசித்து விட்டு அதன் பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டானது. அதனால பாருங்க, அவர் ஒரு விசுவாச வீரனாயிருந்து சாதித்தார். அவர் இந்த வேத புஸ்தகத்தை 200 முறைக்கு மேலாய் வாசித்து முடித்திருக்கிறாராம். மோர் தென் 200 டைம்ஸ். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து முடித்திருக்கிறார். அதுல 100 முறைக்கு மேலாக முழங்காலிலேயே நின்று வாசித்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட வேதத்தை வாசித்து முடிக்காத கிறிஸ்தவங்க நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. உண்மைதானே? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு முறையாவது நான் வாசித்திருக்கிறேன் அப்படின்னு கை வைத்துங்க. கை வைத்தது ஆள் இருக்கிறாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு சர்ச்சில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு முறை கூட வாசிக்காத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனை! உண்மையில் அது ரொம்ப துக்கம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல நம்ம வெட்கப்பட வேண்டும், வெட்கப்படணும். ஆண்டவர் நம்ம கையில் எழுதி அவருடைய புஸ்தகத்தை கொடுத்திருந்தா அதை ஒரு முறை கூட வாசிக்காட்ட என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. ரொம்ப வெட்கப்படணும். நாம் இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, வாசித்தரணும். அல்லேலூயா. ஒரு இந்து சகோதரர் ஒரு காலத்தில் இயேசுவை வெறுத்தவர் ரட்சிக்கப்பட்டார். இந்த பைபிளை நான் வாசித்து அறிந்தரணும்னு சொல்லி அவர் முழங்காலின்னு வாசிக்க ஆரம்பிச்சாராம். முழங்காலின்னு வாசிக்க ஆரம்பிச்சு 10 நாளைக்குள்ள ஹோல் பைபிளை வாசித்து முடிச்சிட்டார். 10 நாளைக்குள்ள. அப்ப யோசிமா, இரவும் பகலும் எனக்கு இந்த வசனத்துல என்ன இருக்கு தெரியணும், என் ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியணும் வாசித்திருக்கிறார். ஒரு தாகம் இருக்கணும் பைபிள் வசனத்தை குறித்து. நான் பீகார், சவுத் பீகாரில் ஒரு சமய மிஷினரிகள் பணி செய்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சியம் கேட்டேன். ஒரு கிராமத்தில் சேர்ந்த ஆதிவாசி மனிதர், அவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு ஸ்கூலில் போய் படித்தது கிடையாது, ஒரு எழுத்து கூட தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனால் மிஷினரிகள் இப்போ இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்போ இவங்க மிஷினரிகள் பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணும்போது அவர் அப்படியே கேட்பாராம். வசனத்தை கேட்டு கேட்டு, என் ஆண்டவருடைய புக்கில் இவ்வளோலாம் இருக்குது, எனக்கு வாசிக்க தெரியலைன்னு துக்கம். போய் ஒரு பைபிள் வாங்கிட்டார். இந்தி மொழியில் ஒரு பைபிள் வாங்கிட்டார். இந்தியில் ஒன்று ஒரு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது, ஆனாவனா தெரியாது. ஆனால் பைபிள் வாசிக்கணும்னு ஆசை அவருக்கு, வாஞ்ச அவருக்கு, ரொம்ப தாகம் அவருக்கு. எப்படியாவது நான் அந்த வசனத்தை வாசிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ண பாருங்க, ஒரு மலைக்கு போய் பைபிளை கொண்டு போய் வச்சுட்டு ராத்திரி பகல 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாராம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் வாசிக்கணும், இந்த வாசிக்க ஞானம் எனக்கு தாங்க, இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு 3 நாள் இரவும் பகல மலை விட்டு இறங்கல ஜெபிச்சா 3வது நாள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த லாங்குவேஜை தெரிந்து விட்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஊழியக்காரன் ஆயிட்டாரு. நான் அவரை பார்த்தேன், அவரை சந்திச்சேன். படிப்பறிவில்லாதவர். அப்போ வசனத்தின் மேல எவ்வளவு தாகம். பைபிளை வாசிக்க தெரியும் உங்களுக்கு, பைபிளை கையில கத்தர் தந்திருக்கிறாரு. ஒரு முறை கூட நீங்க வாசித்து முடிக்கலன்னா என்ன கிறிஸ்தவர்கள்? சீரியஸா யோசிங்க. அது விளையாட்டான்னு நினைக்காதங்க. வாசித்தாதானா பைபிள் வாசிக்கட்டா இல்லையா, இந்த விதண்டமாதெல்லாம் பேசாதங்க. கர்த்தரே சொல்லி இருக்கிறார், இரவும் பகலும் தியானமாயிரு, வசனத்தை வாசி, அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எவ்வளவு காரியம் இருக்குது. விதண்டவாதம் பேசாதங்க, கீழ்ப்படிங்க, வசனத்தை வாசிக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஜார்ஜ் முல்லர் விசுவாச வீரனா காரணம் வேத வசனம். நான் அங்க போயிருந்தேன் பிரிஸ்டன் நகர்ல. இந்த ஜார்ஜ் முல்லர் வாழ்ந்த இடத்தை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆர்ஃபனேஜ் வச்சிருந்த பில்டிங் இருக்கு பாருங்க. அப்போ ஆர்ஃபனேஜ் இருந்த அந்த இடத்துல ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, இன்னைக்கு ஒரு ஸ்கூல் 2 நடக்குது. அப்போ எவ்வளவு பெரிய ஆர்ஃபனேஜ் நடத்தி இருப்பார். ஒரு காலேஜ் ஸ்கூல் 2 நடக்குது அந்த கட்டடத்தில், அவர் கட்டின கட்டடத்தில். அவர் பைபிள் வாசித்ததை அங்கே கண்ணாடி பெட்டிகளை வச்சிருக்காங்க. நான் போனேன் அந்த இடத்த பார்க்க.
அவர் பைபிள் கண்ணாடி பெட்டிகள் வச்சுருக்காங்க, ஒரு திறந்து வச்சுருக்காரு, அதை கையில் குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. பைபிளில் இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. பார்த்தேன், நான் பார்த்த உடனே இந்த கண்ணாடி பெட்டி இல்லாட்ட ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்துடலாம் போல தோறியது எனக்கு. அந்த தேவ மனுஷன் பயன்படுத்தின பைபிள் முழங்காலே நின்று வாசித்திருக்கிறார். வசனத்தை வாசித்து தியானிங்க, பேருக்கு வாசிக்காதங்க, தாகத்தோட வாசிங்க, ஆண்டவர் பேசணும்னு சொல்லி. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், ஒரு கூட்டத்துக்கு போனார். அப்போ அங்கே இன்னொரு பிரசங்கம் பண்ண இன்னொரு ஊழியர் வந்திருந்தார். வந்திருக்கும் போது பிசாசு வரட்டான். கூட்டம் முடிஞ்ச உடனே இவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தார் பைபிள் வச்சுக்கிட்டு. அவர் பிசாசு வர போக மாட்டேங்குது. அப்போ அவர் உடனே இந்த பைபிளை படி. சிலர் பைபிள் கொடுத்தா பிசாசு வாங்காதுன்னு நினைப்பு. அவன் வசனத்தையே பேசுகிற ஆள் தெரியுமா உங்களுக்கு? உடனே கூட வாங்கிட்டு இந்த ஊழியக்காரர் நினைச்சார் பைபிள் அது வாங்காது பயந்துருன்னு சொல்லி எங்கெங்க பண்ணியிருக்கிறாரு. அப்படி இந்த பிசாசு விவரம் தெரிஞ்சப்ப கூட வாங்கிட்டோன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, திருப்பி பிடிங்கிட்டார். பக்கத்தில் இந்த ஊழியக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அந்த பைபிளை வாங்கினல இந்த பைபிளை வாங்கினு கொடுத்தாராம். இதை வாங்க மாட்டேன், ஒரே பைபிள் தானே, ஒரே பிரிண்டட் பைபிள் தானே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதை வாங்குது, இதை கையில் வாங்க மாட்டேன்னு சொல்லுது. ஏன்னா அது சொல்லு, ஏன் வாங்க மாட்டேன்? உன் கண்ணீரை அதில் சிந்தி இருக்கிற. இவர் வாசித்து அழுது ஜெபித்து அந்த பக்கங்கள் கண்ணீரினால் நனைந்திருக்கிறது. அல்லேலூயா. வசனத்துக்கு எப்போ வல்லமை வரும்? நீங்க அதை வாசித்து தியானித்து வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கும் போது உங்க கண்ணீர் உங்க பைபிள்ல சிந்தி இருக்குதா? நான் எனக்காக அழுது இருக்கிறேன், பைபிள்ல கண்ணீர் சிந்தி இருக்குது. வசனத்தை வச்சு இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அழுது என் கண்ணீர் சிந்தி இருக்குது. என் தேசத்துக்காக வசனத்தை வைத்து அழுது ஜெபித்த என் கண்ணீர் இந்த பைபிள்ல பட்டு இருக்கிறாரு. உங்க பைபிள் உங்களுடைய கண்ணீர்னால நனையணும். அதை வாசிக்கும் போது நீங்க அழுது இருக்கிறீங்களா? ஆண்டவர் இதை கொண்டு பேசுவார் தெரியுமா? அழகா பேசுவார். அதனுடைய இருதயத்தை உடைச்சிரும். வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்க. வசனம் உங்களோட கலந்துடணும், உங்க ரத்தத்தில் ஊறிடணும். கர்த்தருடைய வசனம் அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வசனத்தில் நீங்க தேறினவர்களா மாறணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறீங்களோ தியானிக்க விசுவாசம் பெருகும். வசனத்தை கேளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும் உட்கார்ந்துருக்காதங்க. இத்தனை வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன். யாராவது ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணி ஒரு வசனம் சொன்னா இன்னைக்கு நான் திருப்பி பார்ப்பேன். இன்னைக்கு பைபிளை திருப்பி ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை பார்த்துட்டா நம்முடைய உள்ளத்தில் அது பதிஞ்சிரும். எல்லாம் தான் எனக்கு தெரியுமேன்னு தூரம் வச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. வசனத்தை பயன்படுத்துங்க. தேவன் அதையெல்லாம் பார்ப்பார். நம்ம எந்த அளவுக்கு இதை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். எத்தனை முறை வாசித்தாலும் முழுமையா இன்னும் தெரியல. எவ்வளவோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. பைபிளுக்குள்ள எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதுக்குள்ள எவ்வளவு பொக்கிஷம் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் புதுசான பொக்கிஷங்களை தேவன் காண்பிப்பார். அதை நேசிங்க, அதை வாசிங்க, தியானிங்க. இந்த வசனத்தின்படி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உடைய வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அதன்படி நான் நடப்பேன். அந்த வசனம் உடைய வாழ்க்கையில ஒன்றாக மாறிட்டு அப்போ உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும். நீங்க வசனம் தான் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். பைபிள் வாசிக்காம விசுவாசத்துல நீங்க பெருக முடியாது. வசனத்தை வாசிக்கணும், கேட்கணும். விசுவாச வார்த்தைகளை கேளுங்க, இந்த அவிசுவாச வார்த்தைகளை கேட்காதங்க. வசனத்தை நல்ல சரியா சொல்லுகிற ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தை கேளுங்க. தப்பானதை கேட்டீங்கன்னா தப்பான விசுவாசம் தான் உள்ளத்துல வரும். வசனத்துக்கு மாறா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. சிலர் வசனத்துக்கு வேற விளக்கம் கொடு, அது கரெக்டா தானே தெரியுது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் இயேசுகிட்ட பேசுகிறான். நீங்க நல்ல அவன் சைட்ல நின்று பார்த்தா அவன் சொல்லுது கரெக்டா தானே இருக்குது. நீங்க கீழே கூறீங்க தேவதூதலை ஏந்தி கொண்டு போன பைபிள்ல சொல்லியிருக்குல்ல, செய்யுங்க பார்ப்போம். கரெக்டா தானே இருக்கு. அப்படிதான் தெரியும். வசனத்துக்கு தவறான விளக்கத்தை ஒரு ஊழியக்காரன் சொல்லி நம்மை வித்தியாசப்படுத்தும் போது கரெக்ட் மாதிரி தான் தெரியும்.
ஆனா முழுமையா பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். எப்பவுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கும், பரிசுத்தம், விசுவாசம், குடும்பம், சபை, எதுவா இருந்தாலும் ஹோல் பைபிள் என்ன சொல்லுதுன்னு முழுமையா நீங்க பார்க்கணும். ஒரு வசனத்துல பாதியை வச்சுக்கிட்டு அதுல தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முழுமையா ஆண்டவர் என்ன பேசுறார், அதுல இருந்து கர்த்தர் என்னதான் நமக்கு சொல்ல வருகிறார் தெளிவா அறிந்து கொள்ளணும். அறகுறையா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அப்படி கேள்விப்பட்டா கூட நல்ல முதிர்ந்த ஊழியக்காரங்கிட்ட போய் இதுக்கு என்னங்க அர்த்தம், இந்த மாதிரி சொல்றாங்களே, இதுக்கு அர்த்தம் இப்படிதானா, நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளணும். சும்மா நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னானே தப்பு தப்பா வசனத்தை புரிந்து கொண்டு தப்பு தப்பான காரியத்துல போயிடக்கூடாது. சாத்தான் வசனத்தை வச்சு உங்களை வழி விலக பண்ணிடுவான். வசனத்தை வச்சுதான் இயேசு கிட்ட பேசி பார்க்கிறான். இயேசுக்கு வசனம் தெரிந்ததுனால பாருங்க, மத தலைவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத வாக்கியங்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பள்ளிக்கூடலாம் போனதில்லை. வசனம் சொல்லுது அவர் கல்லாதவராயிருந்தோம், யூனிவர்சிட்டியில போய் படிக்கல, ஆனா வசனத்தை தெரிந்து வைத்திருந்தார், வசனத்தை படித்து வைத்திருந்தார். இவர் வசனங்களை எவ்வளவாய் அறிந்து வைத்திருக்கிறார் என்று மத தலைவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாருக்கும் வசனம் தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அறகுறையா தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதுல நம்ம உறுதியா நிக்கணும். வசனத்தை வச்சு நம்ம வழி தப்ப பண்றவங்க கடைசி காலத்துல எழும்புவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, கவனமா இருக்கணும். அப்போ விசுவாசத்தை இந்த வசனம் நமக்கு உண்டாக்கும். அதே மாதிரி இத வசனத்தை வச்சே நம்மளை அவிசுவாசிகளாய் மாத்தும்படி கிரியை செய்கிற ஊழியர்களும் கடைசி காலத்துல எழும்புவாங்க. அற்புதம்லாம் கிடையாதுங்க, அந்நிய பாஷெல்லாம் கிடையாதுங்க. அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம், அதுக்கு 2 வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க, தப்பு தப்பான விளக்கம் கொடுப்பாங்க. அது நீங்க ஒரு சின்ன விஷயம் நீங்க பாருங்களேன், அந்நிய பாஷைகள் தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்லை. ஒரு டீச்சிங்கே இருக்குது, ஒரு சபை, ஆயிரக்கணக்கான மக்கள் அதை நம்பி கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அதனால அதெல்லாம் போச்சு. தீர்க்க தரிசனம் இப்ப கிடையாது, அற்புதமும் இப்ப கிடையாது, அந்நிய பாஷை இப்ப கிடையாது. அதில் அந்த காலத்துல இருந்தது, இப்ப தேவையில்லைன்னு கர்த்தர் அதை ஒழிச்சிட்டார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இருக்கிறது. அதுக்கு ஒரு வசனத்தை வச்சு கொள்வாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலம் ஒளியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போச்சு, அந்நிய பாஷை ஒளிஞ்சு போச்சு, இனிமே அதெல்லாம் கிடையாது, அதுக்கு விளக்கம் சொல்லி இதை நம்ப வச்சு இதை பின்பற்றுகிறவங்க ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. வசனத்துக்கு தப்பான விளக்கம். அதனால தான் சொன்னேன், ஒரு வசனத்தை வச்சு நிதானிக்க கூடாது. முழுமையா பைபிள் என்ன பேசுதுன்னு நீ பார்க்கணும். அந்த வசனத்தை கரெக்டா வாசிங்க. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனமே கிடையாதா? இன்னொரு இடத்துல நீங்க தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குன்னு 14 அதிகாரத்தில் எழுதியிருக்குது. அப்ப சபைக்கு பக்தி விருத்தி தீர்க்க தரிசனம் அவசியம்னு எழுதியிருக்குது. வரங்களை ஒன்று தீர்க்க தரிசன வரம்னு எழுதியிருக்குது. அப்ப நீ யோசிக்கணும், அடுத்த பகுதி வாசித்து தியானிக்கணும். அப்ப உண்மையான அர்த்தம் என்ன? அன்றைக்கு ஏசாயா சொன்னாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அது எதை பற்றி தீர்க்க தரிசனம்? இயேசுடைய முதல் வருகை பற்றி. அது நிறைவேறிட்டா இனிமே அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம காத்திருக்கணுமா? தேவையில்லை, நிறைவேறி முடிந்து, அந்த தீர்க்க தரிசனம் ஒளிந்தது, அதாவது நிறைவேறி முடிந்து விட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரம், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார். எதை பற்றி தீர்க்க தரிசனம்? இயேசுடைய சிலுவை மரணம். அது நிறைவேறி முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டு. இனிமே அவர் சிலுவையில் அறையப்படணும்னு நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை. அப்ப அது ஒளிந்தது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்து விட்டார். ஆனா இப்ப அவர் திரும்ப வரப்போகிறார். அவர் திரும்ப வரும்போது ஒலிவ மலையில் அவர் கால்கள் நிற்கும். அது என்ன தீர்க்க தரிசனம்? 2ஆம் வருகை. அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நிறைவேறி முடிந்ததைத்தான் அவர் எழுதுகிறார். சில தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சிருந்தா அது ஒளிஞ்சிடும், அவ்வளவுதான். அன்புக்கு ஒரு எப்பவுமோ நிலையா இருக்கு என்பதற்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறார்.
அடுத்த பகுதி பாருங்க, அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போகும் இருக்குது, ஓய்ந்து போகும். இதுலதான் அவங்க பிசாசு கிரியை செய்யற, ஒளிஞ்சிரும். அந்நிய பாஷை ஒளிஞ்சு போச்சுன்னா ஒளிந்து போகும்னு எழுதல, அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும். அன்பு எப்பவுமே நிலைச்சிருக்கும், அந்நிய பாஷை ஓய்ந்து போக. என்ன அர்த்தம்? நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுனீங்க, எவ்வளவு நேரம் பேசுவீங்க ஜெபத்துல? 1 மணி நேரம், 2 மணி நேரம்? பேசி 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 டயர்ட்ல ஓஞ்சிரும், அப்படிதானே? ஓஞ்சிரும். 1 மணி நேரம் பேசுவீங்க சத்தமா, அப்புறம் அப்படியே டயர்ட்ல ஓஞ்சிரும். மறுபடியும் அடுத்த நாள் தான் பேச முடியும். அன்பு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் என்பதற்கு உதாரணத்துக்கு சொல்லும் போது, அந்நிய பாஷை ஒளிந்து போகும்னு சொல்லல. நீ எவ்வளவு நேரம் பேசுவ? 1 மணி நேரம், 2 மணி நேரம், அவ்வளவுதான் பேச முடியும். அது ஓய்ந்து போகும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஒளிந்து போகும்னு சொல்லல. இந்த மாதிரி பைபிள் வசனத்தை புரட்டி நம்மை குழப்பி ஆவிக்குரிய அனுபவத்தை கூட கெடுத்து கொள்ளுகிறபடியான காரியத்தை உபதேசமாய் போதிக்கிற மக்கள் கடைசி காலத்தில் எழும்புவாங்க. நீங்க செவி கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தவறான உபதேசம் மார்மன்ஸ் கொண்டு வர்றாங்க, ஜெகோவா விட்னஸ் கொண்டு வர்றாங்க, அவங்களும் பைபிளை வச்சுதான் பேச வர்றாங்க. நீங்க இடம் கொடுக்க கூடாது. வசனத்துல தேறினவர்களா நீங்க இருக்கணும். ஆமென். அப்போ வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. யோவான் 8:32 அந்த வேத வசனத்தை பாருங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனமாகிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, நமக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை. அல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை அறிய 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 தான் விடுதலை உண்டாகும். நிறைய பேர் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் சொல்ல, என்ன அறிவில்லை? வேத வசனத்தை அறிவில்லை, சத்தியத்தை குறித்து அறிவில்லை, அதனால ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அப்ப சத்தியத்தை அறிய 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 உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை, சரீரத்திலே விடுதலை, உடைய குடும்பத்திலே விடுதலை, சமுதாயத்திலே விடுதலை. அந்த வேத வசனமாகிய வெளிச்சம் வர வர வரத்தான் ஒரு எழுப்புதல் அக்னி பரவும், ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இப்படி வசனத்தில் இருக்கிறதா, கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்கிறதா என்று தியானிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகும். விடுதலை அளிக்கிற வல்லமை வசனத்திற்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.